உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டின் மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக ஆட்சி ஏற்படுத்திய முதல் தொடர்ந்து மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் எந்த அளவுக்கு தன் வீட்டை விட்டு வெளியில சுயமாக தன்னுடைய பாதையில் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய தமிழகத்தை ஒரு முன்மாதிரியாக பிற மாநிலங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சென்னைக்குட்பட்டு 50க்கு 50 என்ற வகையில் 200 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அதில் 101 பெண் மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் மாநகராட்சி உட்பட்ட பெண் மாமன்ற உறுப்பினர்கள் இணைந்து தமிழ் மகள் என்ற தலைப்பில் நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டிகள் நடைபெற்றது. இந்த பேச்சு போட்டிகள் முதற்கட்டமாக 10 கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கல்லூரியிலிருந்து ஒரு மாணவருக்கென்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு அந்த தலைப்பில் மாணவர்கள் உரையாற்றினார்கள். அதன் பின்னர் கூடுதலாக ஒரு 8 காலேஜ்கள் நாங்களும் பங்கேற்கிறோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் வந்தார்கள். இன்றைக்கு நிகழ்ச்சியின் போது 18 கல்லூரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். 18 மாணவர்கள் இங்கு அவர்களுடைய கருத்துக்களை பதிவேற்றிருந்தார்கள். இவர்கள் முற்றிலுமாக பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான எவ்வளவு திட்டங்களை எடுத்து வந்திருக்கிறார், அந்த திட்டத்தின் மூலியமாக எவ்வளவு பெண்கள் பயனடைகிறார்ன்ற வகையில ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவிட்டிருக்காங்க. அடுத்த தலைமுறையினர்கள் எந்த அளவுக்கு கல்வி சுதந்திரம் தேவை அப்படின்றத கண்டறிந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் மூலியமாக பல்வேறு மாணவர்கள் தன்னுடைய படிப்பினை தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் படிப்பை படிக்கக்கூடாது என்று பெண் மாணவர்களை ஒதுக்கியிருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதுமை பெண் திட்டம் இருக்கிறது. அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அது 15 ஆண்டுகள் பின்னர் நாம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பெண்களுமே கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறையினே நம்முடைய கல்வி கற்ற ஒரு பெண்களாக இருக்கக்கூடிய இருப்பார்கள். ஒவ்வொரு பெண் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாருவார்கள். இன்றைக்கு இங்கு முன்னாள் நீதிபதிகள் இங்கு சிறப்புரை ஆற்றினார்கள். அப்புறம் ஃபெமைன் நிறுவனத்தின் கோமதி மேடம் அவர்கள் இங்கு சிறப்புரை ஆற்றினார்கள். இப்படி பெண்கள் சாதித்த துறையிலிருந்து பல்வேறு பெண்கள் இன்றைக்கு அவங்கள கருத்துக்களை பதிவித்திருந்தார்கள். ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து வெளியில சுதந்திரமா செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஜனநாயகமும் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டியது. அப்பேற்பட்ட களத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்காக வடிவமைத்து வழிவகைத்து இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை நடத்தி வருகிறார்கள். சென்னையை தொடர்ந்து இப்போ சென்னையில் தமிழில் பேர் பலகை இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுக்கு 7 நாள் கெடு கொடுத்துருக்கோம். அந்த பணி எந்த லெவலில் போயிருக்குது? அது தொடர்ந்து இப்போ புதுச்சேரியிலே அந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழியாக இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே பேர் பலகைகள் தமிழில் இருக்குமாறு அறிவித்திருக்கோம். அதற்கான டைம் லிமிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு படியாக தமிழில் பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறார்கள். அடிஷ்னலாக வேணும்னா கீழே சின்னதாக ஆங்கிலத்தில் போட்டுருக்கலாம் அப்படின்றத நாங்கள் தெரிவித்துறோம். ஆனால் தமிழில் கண்டிப்பாக பேர் பலகைகள் இருக்க வேண்டியது கட்டாயப்படுத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது கொண்டு வரப்படுகிறது. நாளைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறோம். இதில் அதிக வளர்ச்சி திட்டங்களும் முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். நாளைக்கு பட்ஜெட் நிறைவேற்ற பிறகு கண்டிப்பாக பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும்.